திருமுழுக்கு யோவான் பேசுவது இனிமையாக இல்லை, இடி போல மிக கடுமையாக பேசுகிறார். இயேசு இருதயங்களை ஆற்றுவது போல அந்த இரக்கம் ஸ்நாபகரிடம் இல்லை. காயத்தை மயக்க மருந்து இல்லாமல் வெட்டுகிற மருத்துவர் இயேசு ஸ்நாபகர் அறியாமல் வந்து அவர் பேசுவதை கவனித்து புன்னகை செய்கிறார். கடுமையாக பேசிக்கொண்டிருந்த ஸ்நாபகர் திடீரென இயேசுவை கவனிக்கின்றார். உடனே ஓடி சென்று இயேசுவின் காலில் விழுக்கின்றார். ஒரு சம்மனசு முன் ஒரு காட்டு மிராண்டி போல சந்திப்பு அட்டகாசமா உள்ளது. இனிமையும் கடுமையும். ஆர்ப்பரிப்புடன், இதோ சர்வேசுரனுடைய செம்மறியானவர், என் ஆண்டவர் என்னிடம் வருவதெப்படி என்கிறார். ஸ்நாபகரே, திருச்சட்டத்தை நிறைவேற்றும்படியாக. அது கூடாது ஆண்டவரே, நான் தான் உம்மிடம் வர வேண்டும். என்னிடம் நீர் வருவதென்ன? மேலான மறைப்பொருளின் தொடக்கமாகிட பலிப்பொருள் உலகத்திற்கு வந்தது மனிதர்களுக்கு அறிவிக்க என் விருப்பம் போல நடக்கட்டும் ஸ்நாபகரே. ஸ்நாபகர் கண் கலங்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கின்றார். இயேசு தன் மேலுடையை கழற்றிவிட்டு யோர்தான் ஆற்றை நோக்கி செல்கின்றார். என் அன்பா அந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரி படைக்கிறேன். அற்புதங்கள் நடந்தாலொழிய நீங்கள் கடவுளை உணரமாட்டீர்கள். ஆனால் ஸ்நாபகர் எந்த அற்புதமும் காணாத முன்பே என்னை கண்டுபிடித்தா. இதுதான் உறவு. அன்றாடம் ஜெபிப்பவர்களுக்கு அடையாளம் தேவைப்படுவதில்லை. அடுத்து அடையாளம் தேடுபவர்களே, ஞானிகளின் வருகை, தேவாலயத்தின் சிமியோன், பானுவேலின் அண்ணா வழியாக இப்போது யோர்தான் நதியில் கடவுள் தந்தா. ஆனால் உலகம் முந்தியதை மறக்கிறது, நடப்பதை மறுக்கிறது. ஆனாலும் இறை வெளிப்பாடு வரும். உங்களை மீட்க நான் எதையும் செய்வேன். என்னை அறிய எல்லா வாய்ப்பையும் தருவேன். என் எளிய பிள்ளைகள் கடவுளை விசுவசிக்க வேண்டும். ஞானஸ்தானம் எனக்கு தேவையில்லை. தாயின் உதிரத்திலேயே தூய்மையான ஸ்நாபகருக்கும் தேவையில்லை. ஆனால் அற்புதமும் அடையாளமும் உங்களுக்காக பிள்ளைகளே. பிதா உங்களை நேசிப்பது போல யாருண்டு? நீங்கள் அவரை தேடி போனால் அவர் கடலை பிரிப்பா, வானத்தையே திறப்பா. அவர் நேசத்தில் சந்தேகமே வேண்டாம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே.